திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். துருக்கியை விடுங்க, பாகிஸ்தானுடன் கைகோர்த்த இன்னொரு இஸ்லாமிய நாடு யாரு பாருங்க. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நம் நாடு துல்லியமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில்தான் துருக்கியை சேர்ந்த அஜர்பைஜான் நம் நாட்டை கண்டித்து பாகிஸ்தானுடன் கரம் கோர்த்துள்ளார். இந்த அஜர்பைஜானுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே என்ன தொடர்பு? பதற்றத்திற்கு நடுவேயும் பயங்கரவாத நாடான பாகிஸ்தானுக்கு ஆதரவு குரல் கொடுப்பது ஏன் என்பது பற்றி பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. பல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி தாக்குதல் நடத்தினர். இதில் 26 சுற்றுலா பயணிகள் பலியாயினர். இந்த தாக்குதலுக்கு தி ரெஸ்பண்ட் பிராண்ட் என்ற பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தி ரெஸ்பண்ட் பிராண்ட் என்ற லஷ்கர் தி தொய்பா பயங்கரவாத அமைப்பினர் துணை அமைப்பாகும். இதற்கு இன்று நம் நாடு பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுக்குள் நம் நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் மொத்தம் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. மொத்தம் 70 பேர் பலியாயினர். பொதுமக்கள் ஒருவர் கூட இறக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தானோ அப்பாவிகளை இந்தியா கொன்றுவிட்டதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறது. அது மட்டுமின்றி இந்தியாவுக்குள் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று கொக்கரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த மோதலில் பல நாடுகளும் நம் நாட்டின் பக்கம்தான் உள்ளது. பல்காம் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் இன்று நம் நாடு பதிலடி கொடுத்த நிலையில் இனி மோதல் என்பது வேண்டாம், இரு நாடுகளும் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று பல நாடுகளும் கூறியுள்ளன. ஆனால் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தொடங்கியுள்ளது. முதலில் துருக்கி பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்தது. இப்பொழுது பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு அர்பைஜான் நம் நாட்டை கண்டித்துள்ளது. இதன் மூலம் அர்பைஜான் பாகிஸ்தானுடன் கரம் கோர்த்துள்ளது. இது தொடர்பாக அர்பைஜான் நாட்டின் வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்கது, இஸ்லாமிக் சுதந்திர நாடான பாகிஸ்தான் மீதான இராணுவ தாக்குதல் என்பது பொதுமக்களை கொன்றுள்ளது. பலரும் காயமடைந்துள்ளனர். இதனை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் பாகிஸ்தான் மக்களுடன் நின்று இறந்த அப்பாவிகளின் மக்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக வாழ்த்து தெரிவிக்கிறோம். இந்த விஷயத்தில் அனைத்து தரப்பினரும் நிதானமாக கடைபிடிக்கவும், துரித முறையிலான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் கிழக்கில் காஸ்பியன் கடல், வடக்கே ரஷ்யாவின் தகோஸ்தான் குடியரசு, வடமேற்கில் ஜர்ஜியா, மேற்கில் அர்மீனியா மற்றும் துருக்கி, தெற்கே ஈரான் ஆகிய எல்லையாக உள்ளன. அர்பைஜானின் தலைநகராக பாகு உள்ளது. இந்த நாட்டின் மக்கள் தொகை என்பது மிகவும் குறைவு. அர்பைஜானுடன் துருக்கியும் நெருங்கிய நட்பு நாடு. கடந்த 2020ஆம் ஆண்டில் நார்கோனோ காராபாக் பேரின் போது துருக்கி அர்பைஜானுக்கு உதவி செய்தது. அதன் பேரில் பாகிஸ்தானும் அர்பைஜானும் பக்கம்தான் நின்றது. அது மட்டுமின்றி பாகிஸ்தான் அர்பைஜான் இடையே இராணுவ ஒத்துழைப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் இந்தியாவுடன் போர் ஏற்படும் போது அர்பைஜான் கண்ணை மூடிக்கொண்டு பாகிஸ்தானை தூக்கி பிடிக்கும். அந்த வகையில் இப்பொழுது அர்பைஜான் இந்தியாவை கண்டித்துள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.